துலாம் ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா ராசிநாதரான சுக்கிரன் வந்து உங்களுக்கு 8ஆம் வீட்டுல இருப்பாரு. உங்களுக்கு இங்க சின்ன பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு 11ஆம் வீட்டு அதிபதி 7ஆம் வீட்டுல இருக்கும் போது யாருக்காச்சும் மேரேஜ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, பணக்கார மனைவியோ பணக்கார ஹஸ்பண்டோ கிடைச்சிருவாங்க. ருத்ரன் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் வர்ஷினி. முதல்ல நீங்க கொடுத்துட்டு இருக்கிற ஆதரவுக்கு மிக நன்றி. என்னோட தமிழ்ல வந்து தவறுகளு தடுமாற்றங்களும் இருக்கும். காரணம் என்னோட பூர்வீகம் தமிழ் இல்லை. அதனால என்னோட தமிழ்ல ஏதாச்சும் குறைபாடுகள் இருந்தா என்னை மன்னிச்சிடுங்க. இந்த வாட்டி நம்ம இந்த 2026ஆம் ஆண்டு மே மாத பலன்கள் பத்தி தெரிஞ்சுக்க போறோம். இந்த மே மாதத்துல எல்லா ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது, எந்தெந்த கிரகம் எந்தெந்த இடத்துல இருக்கிறது, எந்தெந்த கிரகம் எந்தெந்த இடத்தை விட்டுட்டு எந்தெந்த இடத்துக்கு வந்து டிரான்சிட் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். மாத ஆரம்பத்துல நம்ம பார்த்தோம்னா மேஷத்துல சூரியன் மற்றும் புதன் இணைந்து இருக்காங்க, ரிஷபத்துல சுக்கிரன் இருக்காரு, மிதுனத்துல வந்து குரு இருக்காங்க, சிம்மத்துல வந்து கேது இருக்காங்க, கும்பத்துல வந்து ராகு இருக்காங்க, மீனத்துல வந்து செவ்வாய் மற்றும் சனி பகவான் இணைந்து இருக்காங்க. இப்போ இந்த மாதம் 11ஆம் தேதி பாத்தீங்கன்னா செவ்வாய் வந்து மீன ராசியை விட்டுட்டு மேஷ ராசிக்கு வர போறாரு. அங்க சூரியன் புதன் கூட இணைந்து இருக்க போறாரு. அப்படியே இந்த மாதம் 14ஆம் தேதி பாத்தீங்கன்னா இந்த சுக்கிரன் ரிஷபத்தை விட்டுட்டு மிதுனத்துக்கு போக போறாரு. 15ஆம் தேதி புதன் மேஷ ராசியை விட்டுட்டு வந்து ரிஷப ராசிக்கு போக போறாரு. அப்படியே 16ஆம் தேதி சூரியன் மேஷ ராசியை விட்டுட்டு வந்து ரிஷப ராசிக்கு போயிட்டு அங்க புதனுடன் இணைந்து இருப்பாரு. இது இந்த மாதத்துக்கான பிளேஸ்மெண்ட்ஸ் மற்றும் டிரான்சிட்ஸ். இப்போ இந்த பிளேஸ்மெண்ட்ஸ் மற்றும் டிரான்சிட்ஸ் எல்லா ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இப்போ துலாம் ராசிக்காரங்களுக்கு வந்து இந்த மே மாதம் 2026ஆம் ஆண்டு எந்த மாதிரியான பலன்கள் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். துலாம் ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா ராசிநாதரான சுக்கிரன் வந்து 8ஆம் வீட்டுல இருப்பாரு 14ஆம் தேதி வரைக்கும். உங்களுக்கு இங்க சின்ன பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூஸ் ஏதாச்சும் வர்றதுக்கு வாய்ப்புண்டு. அப்படியே கொஞ்சம் ஏதாச்சும் இன்சல்டிங் சிச்சுவேஷன்ஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்புண்டு. இப்போ ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன்ஸ் எப்படி இருக்குது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 7ல சூரியன் மற்றும் புதனோட சேர்க்கை நடந்துருச்சுங்க. சூரியன் வந்து உங்களுக்கு கெயின்ஸ் லாபஸ்தானாதிபதி, கட்டாயமா மனைவி மூலமாவோ புருஷன் மூலமாவோ கெயின்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புண்டு. மனைவி பக்கம் சொத்து ஏதாச்சும் இருந்து இப்போ வரைக்கும் வரவே இல்லைன்னு வச்சுக்கோங்க, இந்த டைம் பீரியட்ல அது கட்டாயமா வந்துடும். இல்ல ஹஸ்பண்ட் பக்கம் இருக்கிற சொத்து வந்து இப்போ வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கவே இல்லைன்னு வச்சுக்கோங்க, இப்போ கட்டாயமா கிடைச்சிரும் சொல்லிட்டு சொல்லலாங்க. அப்படியே உங்களுக்கு 11ஆம் வீட்டு அதிபதி 7ஆம் வீட்டுல இருக்கும் போது யாருக்காச்சும் மேரேஜ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த டைம் பீரியட்ல வந்து கட்டாயமா அவங்களுக்கு பணக்கார மனைவியோ பணக்கார ஹஸ்பண்டோ கிடைச்சிருவாங்க. ஒண்ணு சொத்து எல்லாமே நல்லா இருக்கிற மனைவி கிடைச்சிருவாங்க, இல்ல லேடிஸ்க்கு பாத்தீங்கன்னா நல்ல வருமானம் சம்பாதிக்கிற ஹஸ்பண்ட் கிடைப்பதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. அப்படியே 11ஆம் தேதிக்கு அப்புறமா வந்து 7ஆம் வீட்டுக்கு வந்து செவ்வாய் வருவாரு. 7ஆம் வீடு பாத்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ். சோ 7ஆம் வீட்டுல செவ்வாய் இருக்கும் போது வந்து புருஷன் மனைவி கிடையில வந்து ஒரு சில கருத்து வேறுபாடுன்றதை அமைச்சு தருவாருங்க. ஏன்னா செவ்வாய் வந்து ஃபைட்டிங் பிளானட், சும்மா இருக்க விட மாட்டாரு. அப்படியே 7ஆம் வீடுல வந்து செவ்வாய் இருந்தாக்கா செவ்வாய் தோஷம்ன்றது சொல்லுவாங்க பொதுவாவே. சோ இந்த செவ்வாய் தோஷத்தினால வந்து ஏதாச்சும் பிரச்சனை நடக்குமான்னா அப்படி இல்லைங்க. உங்களுக்கு என்னன்னா 7ல செவ்வாய் இருக்கும் போது பொதுவாவே கொஞ்சம் லைஃப் பார்ட்னருக்கு வந்து கோபம் ஜாஸ்தியா இருக்கும். அந்த டைம்ல நம்ம பொருந்து போக வேண்டி இருக்கும். இந்த டைம் பீரியட்ல வந்து ஏதாச்சும் நம்ம லைஃப் பார்ட்னர் கொஞ்சம் வாய் விட்டு பேசினாலும் நம்ம வந்து அது கண்டுக்காம போறது பெஸ்ட்ன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. அப்படியே 9வது அதிபதியான புதன் வந்து உங்களுக்கு 7ஆம் வீட்டுல இருப்பாரு. எப்போ வரைக்கும்? 15ஆம் தேதி வரைக்கும். சோ உங்க ஜாதகத்து மூலமா உங்க லைஃப் பார்ட்னருக்கு வந்து தொழிலா முன்னேற்றம் பண்றது இருக்குதுன்னு சொல்லிட்டு கவனமா வச்சுக்கோங்க. இப்போ
உங்களுக்கு வந்து 15ஆம் தேதி வரைக்கும் இது. இப்போ 15ஆம் தேதிக்கு அப்புறமா எப்படி இருக்கும்னா இந்த புதன் சூரியனோட சேர்க்கை வந்து 8ஆம் வீட்டுல போயிட்டு இருக்கும். சோ 8ஆம் வீடுன்னா நமக்கு மார்க்கா ஹவுஸ் தானே. மார்க்கா ஹவுஸ்ல வந்து பிளானட்ஸ் சுப பிளானட்ஸ் போகும்போது வந்து பேட் தானே நடக்கும் நீங்க நினைக்கலாம். ஆனா புதன் யாரு? உங்களுக்கு 12ஆம் வீட்டுக்கு அதிபதி. 12ஆம் வீட்டுக்கு அதிபதியான புதன் வந்து 8ஆம் வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறதுனால விபரீத ராஜயோகா பொசிஷன்ன்றது இங்க அமைக்க போகுது சொல்லிட்டு சொல்லலாங்க துலாம் ராசிக்காரங்களுக்கு. பொதுவாவே துலாம் ராசிக்காரங்களுக்கு இப்போ ரொம்ப நல்ல டைம் பீரியட் நடந்துட்டு இருக்குது. சோ துலாம் ராசிக்காரங்களுக்கு என்னன்னா இந்த டைம் பீரியட்ல பினான்சியல்லி சேவ் ஆகக்கூடிய டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாம். முக்கியமா உங்களுக்கு பெரிய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ன்றது கிடைச்சிரும் சொல்லிட்டு சொல்லலாங்க. ஏன்னா 11ஆம் தேதி வரைக்கும் துலாம் ராசிக்காரங்களுக்கு பினான்சியல்லி அவ்வளவா நல்லா இல்ல. நமக்கு மத்த மாதம் எல்லாம் நல்லா இருக்குது இல்லையா. ஆனா ஒரு 10 நாளைக்கு எப்படின்னா உங்களுக்கு பினான்ஸ் லார்டான செவ்வாய் வந்து 6ஆம் வீட்டுல உட்கார்ந்துருக்காரு. 6ஆம் வீடுன்னா கடனுக்கு சம்பந்தப்பட்ட வீடு. இப்போ எல்லாத்துக்குமே கடனுக்காக அலையிற சிச்சுவேஷன் வராது. ஃபார் சப்போஸ் ஒரு பெரிய பிசினஸ் வச்சிருக்கீங்க, நீங்க 1 லட்சம் ரூபாய் இருக்குது, 1.5 லட்சம் ரூபாய் தேவைப்படுது, பேங்க்ல 50,000 ரூபாய் லோன் போட்டாலும் அது கடன் தானே. சோ 10ஆம் தேதி வரைக்கும் எப்படின்னா கடன் வாங்குற சிச்சுவேஷன் இருக்குது. ஆனா 11ஆம் தேதிக்கு அப்புறமா வந்து 7ஆம் வீட்டுக்கு வந்து சொந்த வீட்டுல இருக்க போறாரு செவ்வாய். சோ இங்க ஸ்டில் இன்னொரு வகையில வந்து உங்களுக்கு பினான்சியல், இன்னொரு வகையில உங்களுக்கு லைஃப் பார்ட்னர் மூலமா பினான்சஸ் இருக்குது. ஏன்னா பைனான்சஸ் அதிபதி வந்து உங்களுக்கு செவ்வாய், அவர் லைஃப் பார்ட்னர் ஹவுஸ்ல உட்கார்ந்து இருக்காரு. லைஃப் பார்ட்னர் நல்லா முன்னேறிடுவாங்க. இந்த டைம் பீரியட்ல நல்ல பணம்ன்றது சம்பாதிச்சு கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க உங்க ஜாதகப்படி. அப்படியே இந்த டைம் பீரியட்ல எவ்வளவு கருத்து வேறுபாடுன்றது இருந்தாலுமே சரி, உங்களுக்கு வந்து பினான்சியலி உங்களுக்கும் உங்க லைஃப் பார்ட்னருக்கு ரொம்ப சூப்பர்பா இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. இப்போ அஷ்டமத்துல வந்து புதன் வந்தாக விபரீத ராஜயோகம் சொன்னேன் இல்லையா, அது எந்த வகையில நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, துலாம் ராசிக்காரங்க ஒரு பிசினஸ் வச்சிருக்கீங்க. ஃபார் சப்போஸ் வந்து நீங்க ஒரு பிசினஸ் சமிட்டுக்கு போறீங்க, அது அங்க வந்து ஒரு 10 ரூபாய் எதிர்பார்க்கறீங்க. சடனா உங்க பிசினஸ் ஐடியா பிடிச்சிட்டு வந்து உங்களுக்கு 100 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கலாம். இது நானே எதிர்பார்க்காதது இல்லையா என்ற மாதிரி சூழ்நிலை வர்றதுக்கான வாய்ப்பு உண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. அப்படியே துலாம் ராசிக்காரங்களுக்கு 8ஆம் இடத்திலிருந்து 9ஆம் வீட்டுக்கு செல்வார் சுக்கிரன் ராசிநாதர். உங்களுக்கு இந்த ஹெல்த் இஷ்யூஸ் இன்சல்டிங் சிச்சுவேஷன் கூட 14ஆம் தேதிக்கு அப்புறம் தான். 14ஆம் தேதிக்கு அப்புறமா எப்படி இருக்கும்னா சூப்பரா இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா பாக்யஸ்தானம் 9ஆம் வீடு, பாக்யாதிபதி வந்து இவங்க கூட 7ஆம் வீட்டுல உட்கார்ந்து இருக்காங்க. லைஃப் பார்ட்னருக்கும் உங்களுக்கும் ரொம்ப லக்கி டைம் பீரியடு. பிசினஸ் மூலமா வந்து நீங்க லாங் டிஸ்டன்ஸ் ஜெர்னிஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. நிறைய பேர் வந்து உங்க பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கான நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாங்க துலாம் ராசிக்காரங்களுக்கு. துலாம் ராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் என்னன்னா கொஞ்சம் இந்த மாத ஆரம்பத்துல மட்டும் நீங்க கொஞ்சம் கடனுக்கு இஷ்யூஸ் இருக்குது, அப்படியே ஹெல்த்துக்கு ரிலேட்டட் இஷ்யூஸ் இருக்குது. அதுக்கு என்ன வழிபாடு செஞ்சா நல்லதுன்னு பாத்தீங்கன்னா, ருண விமோச்சன அங்காரக ஸ்தோத்திரம் ஒண்ணு படிச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது. அப்படியே ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூஸ்க்கு வந்து நீங்க விளக்கேத்தி விட்டுட்டு ஆதித்ய ஹிருதயம் படிச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. மத்தபடி இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு செகண்ட் ஆஃப் முழுக்க ரொம்ப நல்லா இருக்குது இந்த மாதத்துலன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு எல்லா விதமான நல்ல பலன்கள் அமையணும்னு சொல்லிட்டு அந்த கடவுள் கிட்ட வேண்டிக்கிட்டு சர்வே ஜனா சுகினோ பவந்து. ருத்ரன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு சின்ன அறிவிப்பு. இந்த மாதிரியான பேர்ச்சி பலன்களு மாத பலன்களு தொடர்ந்து பார்க்க ருத்ரன் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கீழே காமெண்ட் செஷன்ல வந்து உங்களோட கருத்துக்கள் வந்து மென்ஷன் பண்ணுங்க. நன்றி.